வணக்கம் அன்பு நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் தங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் பயாசிங். டிரான்சிஸ்டர் இந்த காம்பனண்ட் ஜென்ரலாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை நம்மளுடைய லெக்சரில் சொல்லியிருக்கிறோம். டிரான்சிஸ்டர் இஸ் மென்ட் ஃபார் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ டிரான்சிஸ்டர்னாலே அதனுடைய மெயின் யூஸ் இஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன். அதாவது இன்புட்டில் இருக்கக்கூடிய வீக் சிக்னலை இன்புட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய வீக் சிக்னலை அவுட்புட்டில் ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கறதா டிரான்சிஸ்டருடைய வேலை. இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸ்ட்ராங் சிக்னல் அல்லது ஆம்ப்ளிஃபைட் சிக்னலாக அவுட்புட்டில் கொடுக்கணும், இது நமக்கு தெரிஞ்சது. இப்படி இன்புட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய வீக் சிக்னல் அவுட்புட்டில் ஆம்ப்ளிஃபை ஆகி வரும் பொழுது அந்த சிக்னல் மட்டும்தான், இன்புட்டில் இருக்கக்கூடிய இந்த வீக் சிக்னல் மட்டும்தான் அவுட்புட்டில் வரும் பொழுது ஆம்ப்ளிஃபை ஆகிருக்கணுமே வெளியே இந்த சிக்னலோட ஷேப் சேஞ்சாக இருக்கக்கூடாது. அதாவது இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அட் த சேம் டைம் shape should be unchanged. Shape shall remain unchanged. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேப் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ஆகிடும், இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வீக் சிக்னலை அதனோட மேக்னிடியூடில் மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஷேப் shouldn't be changed. அந்த மாதிரி amplifying a weak signal in terms of its magnitude and without altering, without changing its shape, அதுக்கு பேர் faithful amplification அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபை பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் faithful amplification. ஸோ இந்த faithful amplification-ஐ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ணுறதுல நிறைய கண்டிஷன் சொல்கிறாங்க. அதில் ஒரு கண்டிஷன் தான் இன்புட் சர்க்கியூட், அதாவது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் கண்டிப்பாக சிக்னலுடைய எல்லா பார்ட்லேயுமே ஃபார்வர்ட் பயஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும், அதே போல் அவுட்புட் சர்க்கியூட் அதாவது டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷன் அது வந்துட்டு எப்போவுமே ரிவர்ஸ் பயஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும் வலியுறுத்தப்படுது. ஸோ இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக சில கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, ரைட்? இந்த மாதிரி ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபிகேஷன் வர்ற மாதிரி இன்புட் ஜங்ஷன் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் பயஸ்லையும் அவுட்புட் ஜங்ஷன் ஆல்வேஸ் ரிவர்ஸ் பயஸ்லையும் நம்ம இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணுறதுக்கு பேர் தான் பயாசிங் அப்படின்னு பேர். ஸோ பயாசிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபிகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் த வீக் சிக்னல் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிடியூட் வித்தவுட் ஆல்டரிங் இட்ஸ் ஷேப் அப்படிங்கிறது தான் ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, proper zero signal collector current. இரண்டாவது கண்டிஷன் minimum proper base emitter voltage at any instance. மூணாவது கண்டிஷன் மினிமம் ப்ராப்பர்
collector emitter voltage at any instance. So இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் எதை என்ஷூர் பண்ண அப்படின்னா இன்புட் ஜங்ஷனில் இன்புட் சர்க்கியூட்டில் சிக்னல் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்புட் சர்க்கியூட் ஃபார்வர்ட் பைஸில் இருக்கும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணும். ஸோ திஸ் என்ஷூர்ஸ் ஃபர்ஸ்ட் டூ கண்டிஷன் என்ஷூர்ஸ் இன்புட் சர்க்கியூட் இன் ஃபார்வர்ட் பயாஸ். At the same time, this third condition ensures output circuit in reverse bias. Right? So when we impose proper zero signal collector current and minimum proper base emitter voltage at any instance, இதை ரெண்டையும் நம்ம satisfy பண்ணிட்டோம்னா then the circuit will always be in forward bias for any signal voltages. Right? At the same time, if we could able to maintain a minimum proper collector emitter voltage at any instance, then the output circuit will be always in reverse bias for any signal level. So by satisfying these conditions, it further ensures that என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம என்ஷூர் பண்ணுறதன் மூலியமா இந்த டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐ மீன் அந்த டிரான்சிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸில் ஆக்டிவ் ரீஜியனில் டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வோல்டேஜுக்கு எபோவா அட் த சேம் டைம் பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு முன்னாடி சேச்சுரேஷன் அந்த ரீஜனில் அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காக என்ஷூர் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த பேசிக்ஸ் ஆஃப் பயாசிங். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பயாசிங். ஸோ இந்த கண்டிஷன் வர்ற மாதிரி நம்ம ஒரு சர்க்யூட் கனெக்ஷன் மேக்கப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சர்க்யூட் கனெக்ஷனை மேக்கப் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் biasing இருக்கு. So methods of biasing, there are three methods of biasing. One is base resistor bias and the second one is bias with feedback resistor, and then the third one, and it is the most widely used one, voltage divider bias. ஸோ நம்ம பேசின இந்த தியரி பேசிக் தியரியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஆஃப் பயாசிங், there are three types of methods of biasing: base resistor bias number 1, and bias with feedback resistor number 2, and voltage divider bias number 3. இதில் voltage divider bias is the circuit biasing that is widely used for circuit designing. ஸோ அப்படிங்கிறதுனால voltage divider bias நிறையா யூஸ் பண்ணுறாங்க, வைடராக யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம voltage divider bias பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிடலாம், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ்க்கான சர்க்யூட்டை, தென் வி கேன் டிஸ்கஸ். collector emitter, so let's draw a transistor in common emitter configuration. இதில் voltage divider bias அப்படிங்கிறது will look like this. So this is how voltage divider bias will look like, and this is collector
resistance RC, and this is denoted by R1, இந்த resistance pair R2, இது emitter resistance RE. இப்போ இங்க வந்துட்டு current direction பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த junction வச்சு போடணும்னு சொல்லியிருக்கிறோம். So that அப்படி போடும் பொழுது இது IE downward direction இருக்கும். IE downward direction இருக்குன்னா இங்க IB inward direction இருக்கும். Then இங்க IC also on inward direction. IC also on inward direction, and this side it goes so in the direction. Okay, and இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் பேஸ்க்கும் எமிட்டர் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ், this is base, this is emitter, and this is collector, so it is nothing but VBE. Okay, and இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் இடையில மெஷர் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது emitter voltage. Then if we measure and if we measure voltage between emitter and collector, then this is VCE. Okay, so this is the circuit connection for voltage divider bias. ஸோ இதில் என்ன பிரின்சிபல், இது என்ன பிரின்சிபலில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே required IB, அதாவது பேஸ் கரண்ட் இஸ் drawn from the collector voltage. So base current is drawn from the collector voltage. As base current is drawn, consequently there is a collector current flow that will create it under zero signal conditions. Under zero signal conditions, when there is no signal, IB is drawn from VCC and hence IC is started to flow. So that is the principle, right? So required IB and hence the IC obtained from the collector voltage, collector junction voltage under zero signal condition அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய principle. So this method is widely used because of two reasons. One, for its proper biasing, another for its stabilization. The reason for its usage is proper biasing and stabilization. So for the proper biasing and stabilization, for these two reasons, this voltage divider bias is widely used. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் எங்கிருந்து வரும்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய VCC வோல்டேஜை R1 R2, ஸோ R1 R2 வந்து வோல்டேஜ் டிவைடராக இங்கே ஆக்ட் ஆகுது. அப்படிங்கிறனால வோல்டேஜ் டிவிஷனுங்கிறது வில் பி கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் டூ ரெசிஸ்டன்ஸ் R1 and R2. Voltage stabilization will be done by this emitter resistance. Voltage stabilization is done by the emitter resistance, right? So இது ரெண்டும், the resistors R1 R2 will be the responsible for bias. So biasக்காக நான் responsible resistor R1 and R2. For stabilization the resistor RE is responsible. So right here voltage division comes from the resistances R1 and R2. இந்த இதில் பார்த்தோம்னா there is this voltage VBE. This VBE is the voltage that always makes the forward or input this input circuit or input junction BE, base emitter junction in forward biased, அந்த கண்டிஷனை அது satisfy பண்ணும். இது always forward biasல இருக்கும்போது when there is no signal, then இந்த VCC நால ஒரு IB create ஆகும், அந்த IB நால IC will exist under zero signal conditions. அப்படிங்கிறது அதில் important thing. இதில் advantages என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சப்ளையை யூஸ் பண்ணி, சிங்கிள் சப்ளையை ஃபார்வர்ட் இன்புட் ஜங்ஷனுக்கும் அவுட்புட் ஜங்ஷனுக்கும் DC சப்ளை சோர்ஸாக ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் த சிம்பிள் சர்க்யூட் கான்ஃபிகரேஷன் ஃபார் த வோல்டேஜ் டிவைடர் பயாஸ்.
டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். பட் why we need amplification? Why we need amplification? Why we need amplification? Amplification எதுக்கு தேவை? இப்போது நீங்கள் ஒரு கேஸ் எடுத்துக்கோங்களேன். எஃப்எம் ஸ்டேஷன் அல்லது ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. எங்கோ டிஸ்டன்ஸ் பார்க்கில் இருந்து அந்த ரேடியோ சிக்னலை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் ரேடியோ செட் அதை ரிசீவ் பண்ணுறது ஆண்டனா வழியாக. ரிசீவ் பண்ணும்பொழுது அந்த சிக்னல் ரொம்ப வெரி மைக்ரோ லெவலில் மில்லி வோல்ட் லெவலில் தான் இருக்கும். அந்த சிக்னலில் ஸ்பீக்கரில் லவுடராக நம்ம கேட்குற அளவுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபியூ தௌசண்ட் டைம்ஸ், ஃபியூ மில்லியன் டைம்ஸ் நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வெரி 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 வீக் சிக்னலை லவுடர் சிக்னலாக நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் இன்னொரு கேஸ் யூஸ் பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போகிறோம், நமக்கு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாப்ஸ் வைப்பாங்க, எலக்ட்ரிக்கல் கலெக்டர் பாயிண்ட்ஸ் வைப்பாங்க. வச்சுட்டு இசிஜியோ அல்லது இஇஜியோ எடுக்கும் பொழுது நம்மளுடைய பாடியிலிருந்து வரக்கூடிய பயாலஜிக்கல் சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி மைக்ரோ லெவலில், நேனோ லெவலில் தான் சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு, ஒரு கிராஃப் வரைகிற அளவுக்கோ, இல்லை ஒரு ஸ்பீக்கரில் அந்த சவுண்டை, ஹார்ட் பீட்டை, ரிதமை கேட்குற அளவுக்கோ அந்த சவுண்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் சிக்னலை கேட்ச் பண்ணி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்டை தேவைப்படுது. ஸோ வேர் எவர் யூ திங்க் எலக்ட்ரானிக் சர்க்கிட், ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வென் த ஆடியோ சிக்னல் இஸ் இன்வால்விங், அந்த சர்க்கிட்டில் நம்ம ஆடியோ சிக்னலை டீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆம்ப்ளிஃபிகேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒன்று நிச்சயம் இருக்கும். ஆம்ப்ளிஃபிகேஷன் ஸ்டேஜோட தேவை அப்படிங்கிறது ஸோ இன்டிஸ்பென்சபிள், அதாவது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறனால ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு கொண்டே ஆக வேண்டும். ரைட், ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம். லெட் அஸ் ரீகால் அகெயின், ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணும் அப்படிங்கிறத லெட் மீ டெமான்ஸ்ட்ரேட் அகெயின். ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட்டே எடுத்துக்கலாம். வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட்க்கு ஒரு காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் நமக்கு தேவை. அந்த காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டரில் நமக்கு மொத்தமாக 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். அதில் எமிட்டர் ரெசிஸ்டர் R2, R1 இது இன்புட் சைடு, தென் இங்கே கலெக்டர் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது VCC. இப்போது இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எடுக்கலாம், சிக்னல் அவுட்புட் எடுக்கலாம், அதாவது ரெசிஸ்டர் RCக்கு அக்ராஸா. இப்போது இங்கே R2 ரெசிஸ்டன்ஸ், அதாவது பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்புட்டை டீல் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R2, இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்புட் வோல்டேஜ் VBE. இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம வந்து 0.1 வோல்ட் சிக்னல் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்புட் அப்படிங்கிறது 0.1 வோல்ட். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே அவுட்புட் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் கரண்ட் அப்படிங்கிறது RCன்னு பார்த்துருக்குறோம். அவுட்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் அப்படிங்கிறது IC, which is nothing but beta times IB. Why? Because beta equal to IC by IB, that is delta IC by delta IB, base current amplification factor அப்படிங்கிறத முந்தின வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் IC equal to beta times IB. ஸோ அப்படி பார்த்தோம்னா வெரி ஸ்மால் இன்புட் கரண்ட் கூட வெரி லார்ஜ் அவுட்புட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பிகாஸ் பீட்டா வந்துட்டு 220 to 500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்புட்டில் 0.1 வோல்ட் கொடுக்கறது அவுட்புட்டில் நம்மளுக்கு 2 மில்லி ஆம்பியர் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் 2 மில்லி ஆம்பியர் கரண்ட் வருது அப்படின்னு வச்சுட்டோம்னா, அசியூமிங் தட் RC equal to 5 கிலோ ஓம்ஸ், 5 கிலோ ஓம்ஸ் கலெக்டர் ரெசிஸ்டர் அப்படின்னால் நமக்கு கலெக்டர் வோல்டேஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா VC equal to IC multiplied by RC, IC 2 milli ampere,
into RC 5 kilo ohms, million kilo cancel out, so that 10 volt. ஸோ இப்போ நம்ம கொடுத்த இன்புட் அப்படிங்கிறது 0.1 வோல்ட், அவுட்புட் அப்படிங்கிறது 10 வோல்ட். ஸோ தட் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது 100 டைம்ஸ். ஸ்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் 100 டைம்ஸ். 0.1 வோல்ட் அப்படிங்கிறது 10 வோல்ட்டாக அவுட்புட்டில் வருது அப்படிங்கிறது இட்ஸ் 100 டைம்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ அப்போது இந்த வகையில் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குது அப்படின்ற பொழுது ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டை டிசைன் பண்ணும் பொழுது சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்லாம் இருக்குது. சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா, ஸோ நம்ம ஆம்பிளிஃபையரில் சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் இப்படி வகைப்படுத்தலாம். இதில் சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுல ஒரு டிரான்சிஸ்டர், தென் பயாசிங் சர்க்யூட்ஸ், the bias circuit and other auxiliary components எல்லாம் இருக்கும். ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸில் இருக்காது. ஒரு ப்ராக்டிக்கல் ஆம்பிளிஃபையர் டெஃபினட்டாக மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையராக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்குது, அதில் சர்க்யூட் டயக்ராமில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன, அந்த காம்பனன்ட்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதன் மூலமாக மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையருங்கிறது ஸ்டாக்கிங் ஆஃப் n number of single stage amplifier with some auxiliary components அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரை கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரை எடுத்துக்க போகிறோம். அதாவது இங்கே நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் எடுத்துருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டு அந்த சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் டயக்ராம். டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிட்டோம்னா அதிலிருந்து ஒரு காம்பனண்ட்டாக நம்ம படிச்சுக்கலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்ட்டு. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் இன் அ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையருடைய டயக்ராமை ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கிடலாம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் எமிட்டரில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அதே போல் எமிட்டர் சைடில் ஒரு கெப்பாசிட்டரும் இருக்கும். தென் இங்கே ஒரு வோல்டேஜ் டிவைடர் இருக்குது. ஸோ வோல்டேஜ் டிவைடரில் 2 ரெசிஸ்டர் இருக்கும். R1 R2, இந்த ரெசிஸ்டர் RE, இந்த கெப்பாசிட்டருக்கு பேர் CE. தென் கலெக்டருக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், கலெக்டர்லேருந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டருக்கு பேர் RC. தென் இங்கே இன்புட் ஸ்டேஜில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், இதுக்கு பேர் C input you can say. தென் இங்கே இன்புட் சிக்னல். இந்த மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே கனெக்ஷன்ஸ் இருக்குது, இங்கே கனெக்ஷன் இருக்குது, இங்கே கனெக்ஷன் இருக்குது, இங்கேயும் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இங்கேயும் கனெக்ஷன்ஸ் ஷார்ட்டட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஷார்ட்டட் VCC, ரைட்.
ஸோ இங்கே உள்ளே போகிற கரண்ட் IB, இதில் இங்கே IE, இந்த இடத்துல IE. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த மொமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உள்ள வர கரண்ட் IC. And then this is output. So this is output. So output is taken across a resistance called load resistance. Okay. So this is the schematic diagram for a single stage common emitter configuration amplifier. ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 2-3 டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் சர்க்யூட் பயாசிங். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதில் இந்த சர்க்யூட்டில் ஒரு டிரான்சிஸ்டர் NPN டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எமிட்டர், இட் இஸ் பேஸ், இட் இஸ் கலெக்டர். இங்கே ஒரு கலெக்டர் ரெசிஸ்டர், இங்கே வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர், எமிட்டர் ரெசிஸ்டர் இருக்குது, லோட் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல சிக்னல் கொடுக்குறோம், இன்புட் சிக்னல் இங்கே கொடுக்குறோம். இந்த இன்புட் சிக்னல் தான் இங்கே அவுட்புட்டில் ஆம்ப்ளிஃபை ஆகி வரப்போகுது. ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கீழே காமன் கிரவுண்ட் இருக்குது. This is the schematic circuit diagram for single stage amplifier, single stage common emitter amplifier. ஸோ இதில் சில டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சர்க்யூட் பயாசிங். இதில் பயாசிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது R1 R2 இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜ் டிவைடர் பயாசிங் சர்க்யூட்டாக இருக்குது. ஸோ அதோட இந்த எமிட்டர் ரெசிஸ்டர் அது சர்க்யூட்டோட ஸ்டெபிலைசேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இது ஏற்கனவே நம்ம வோல்டேஜ் டிவைடரில் பார்த்தது தான். இதை தாண்டி நம்ம பார்க்க போகிறது அடிஷ்னலாக இருக்கக்கூடிய 3 கெப்பாசிட்டர். இந்த 3 கெப்பாசிட்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் இன்புட் கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் இன்புட் கெப்பாசிட்டர். இன்புட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த CI கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். எலக்ட்ரோலைட்டிக் டைப் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஃபாரட் இருக்கும். என்ன இந்த கெப்பாசிட்டரோட ரோல் அப்படின்னு பார்த்தா, இப்போது இங்கேருந்து ஒரு இன்புட் சிக்னல் வரப்போகுது. இந்த இன்புட் சிக்னல் இங்கே இருக்கக்கூடிய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R2க்கு பேரலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இன்புட் சிக்னல் இருக்கக்கூடிய இன்புட் ரெசிஸ்டன்ஸும் இந்த சிக்னல் ரெசிஸ்டன்ஸும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R2 பேரலாக வந்துருச்சு அப்படின்னா இந்த பயாசிங் கண்டிஷன் சர்க்யூட் பயாசிங் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போது இங்கே இருக்க ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணுறது மூலயமா கெப்பாசிட்டருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகும்னா, இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட், ஐ மீன் க்ளோஸ்டு ஃபார் ஏசிக்கும் it will act as a open circuit for DC. கெப்பாசிட்டர் அதன் வழியாக ஏசி அலோவ் பண்ணும், டிசியை ப்ரிவென்ட் பண்ணும். ஏசிக்கு இட் வில் ஆஃபர் 0 ரெசிஸ்டன்ஸ், டிசிக்கு இட் வில் ஆஃபர் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது டிசி சிக்னல் இது வழியாக ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஓப்பன் சர்க்யூட் மாதிரி, நோ கனெக்ஷன் மாதிரி, ஏசி ஃப்ளோ ஆகும்போது ஷார்ட்டட் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்படிங்கிற போது இங்கிருந்து சிக்னல் இந்த டைரெக்ஷனில் உள்ளே போகலாம். ஆனால் இந்த பக்கம் இருந்து பயாசிங்கில் வரக்கூடிய டிசி இங்கிட்டு வர முடியாது, பிளாக் பண்ணிடும். அதுதான் இன்புட் கெப்பாசிட்டருடைய வேலை. மூணாவது எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர். எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் இதுவும் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் ஆஃப் அகெயின் 10 மைக்ரோஃபாரட் ரேஞ்சு தான். இந்த கெப்பாசிட்டருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வரக்கூடிய எமிட்டரில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபைட் சிக்னல் வரக்கூடிய சிக்னல் எமிட்டர் ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே ஒரு ரெசிஸ்டிவ் பாத் கிரியேட் ஆகிடுது. ஸோ அதில் வரக்கூடிய ஏசி சிக்னல் இங்கே அட்டுனேட் ஆகிறதுக்கு அதனுடைய சிக்னலுடைய லெவல் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டோம்னா ஏசி சிக்னலுக்கு எமிட்டர் வழியாக வர்ற ஏசி சிக்னல் காம்பனண்ட்க்கு இந்த கெப்பாசிட்டர் சிஇ கெப்பாசிட்டர் லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா ஆக்ட் ஆகும்.
இதுக்கு ஷார்ட் சர்க்யூட்னு இந்த வழி ஏசி மட்டும் ஃப்ளோ ஆயிரும். அட் த சேம் டைம் இங்கே கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால டிசிக்கு அது ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாயிடும். ஸோ டிசி இந்த ரெசிஸ்டர் வழியே ஆஸ் யூஸ்வல் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டரோட வேலை அந்த எமிட்டர் கரண்ட்டை எமிட்டர் ரெசிஸ்டர் வழியாக போகாமல் பைபாஸ் பண்ணி விடுறது தான் அதனுடைய வேலை. நாலாவது கப்ளிங் கெப்பாசிட்டர். நாலாவது கப்ளிங் கெப்பாசிட்டர். இது 100 மைக்ரோஃபாரட் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆர்சி. இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக அப்படின்னா இப்போது இங்கிருந்து அவுட்புட் சிக்னல் ஆம்பிளிஃபைடு அவுட்புட் சிக்னலை அடுத்த ஸ்டேஜுக்கு கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த கெப்பாசிட்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜோட இன்புட் இருக்கு இல்லைங்களா, அடுத்த ஸ்டேஜோட இன்புட்டும் இதுவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கலெக்டர் ரெசிஸ்டரும் பேரலல் ஆகிடும். ஸோ அப்போது அங்கே ப்ராப்பரான இன்புட் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் அங்கிருந்து வரக்கூடிய அடுத்த ஸ்டேஜிலிருந்து வரக்கூடிய பயாசிங் வோல்டேஜ் வந்து ரிவர்ஸில் இந்த ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒன் டைரக்ஷனல் ஏசி சிக்னல் மட்டும். அதே மாதிரி இந்த கலெக்டரில் அவுட்புட்டில் வரக்கூடிய சிக்னல் ஆம்பிளிஃபைடு சிக்னலில் ஏதாவது டிசி காம்பனண்ட் இருந்தால் அந்த டிசி காம்பனண்ட்டை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஏசி காம்பனண்ட்டை மட்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புறது உட்பட்ட அந்த ரோலில் ப்ளே பண்ணுறது கப்ளிங் கெப்பாசிட்டரோட வேலை. அதுக்காகவும் அங்கே கப்ளிங் கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸோடைய ரோல். இப்போ இதில் 2-3 கரண்ட் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பேஸ் கரண்ட் ஐபி, இங்கே இருக்கக்கூடிய ஐபி பேஸ் கரண்ட், இதில் பேஸ் கரண்ட். இப்போது இந்த பேஸ் கரண்ட் அப்படிங்கிறது சிக்னல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சிக்னல் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வோல்டேஜால் வரக்கூடிய இன்புட் கரண்ட் ஐ கேபிட்டல் பி அந்த பேஸ் கரண்ட் டிசி காம்பனண்ட் ஆஃப் த பேஸ் கரண்ட் மட்டும் இருக்கும். தென் நம்ம சிக்னலை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய ஐபி சிக்னல்லேருந்து வரக்கூடிய பேஸ் கரண்ட் ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா வரக்கூடிய டோட்டல் தான் வந்து இங்கே பேஸ் கரண்ட். ஸோ தட் ஐபி. ஸோ இந்த ஐபி அப்படிங்கிறது இட்ஸ் சம்மேஷன் ஆஃப் ஐ கேபிட்டல் பி ப்ளஸ் ஸ்மால் ஐ ஸ்மால் பி, ரைட்? ஸோ இதில் 2 இருக்குது. இது வந்துட்டு டிசி காம்பனண்ட், திஸ் இஸ் டிசி காம்பனண்ட், திஸ் இஸ் ஏசி காம்பனண்ட். அதே மாதிரி இங்கே எமிட்டர் கரண்ட்லேயும் நம்ம we can define 2 things. IE அப்படிங்கிறது இங்கே சிக்னல் இல்லைன்னா டிசி காம்பனண்ட்டால் வரக்கூடிய எமிட்டர் கரண்ட் IE. இந்த சிக்னல் வரும் பொழுது வரக்கூடிய ஏசி காம்பனண்ட்டால் வரக்கூடிய கரண்ட் IE, ஸ்மால் IE. இதில் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல IE அப்படிங்கிறது சம் ஆஃப் IE ப்ளஸ் IE, டிசி காம்பனண்ட் அண்ட் ஏசி காம்பனண்ட். ஆனால் அது ஃப்ளோ ஆகும்போது எமிட்டர் ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் IE ஆகவும், அதே மாதிரி எமிட்டர் கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடியது இந்த IE ஏசி காம்பனண்ட் ஆகும். டிசி காம்பனண்ட் RE வழியாகவும் ஏசி காம்பனண்ட் CE வழியாகவும் ஃப்ளோ ஆகிடும். ஃபார் த அபவ் செட் ரீசன்ஸ், நம்மளுடைய அதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். இது திஸ் இஸ் அபவுட் எமிட்டர் கரண்ட். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட். கலெக்டர் கரண்ட் தேர்ட் ஒன் இஸ் கலெக்டர் கரண்ட். கலெக்டர் கரண்ட்லேயே 2 காம்பனண்ட் இருக்கு. ஒன்று அகெயின் சிக்னல் இல்லாத இருக்கக்கூடிய டிசி காம்பனண்ட் ஆஃப் ஐசி, இன்னொன்று ஏசியிலிருந்து வரக்கூடிய ஏசி காம்பனண்ட் ஆஃப் ஐசி. ஸோ இது டிசி காம்பனண்ட், இது ஏசி காம்பனண்ட். இப்போ டிசி காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசி அப்படிங்கிற இட் இஸ் நத்திங் பட் பீட்டா டைம்ஸ் ஐபி, ரைட்? ஐசி அப்படிங்கிறது பீட்டா டைம்ஸ் ஐபி. ஸோ திஸ் இஸ் இது என்னது ஆக்சுவலாக இது ஜீரோ சிக்னல் கலெக்டர் கரண்ட். இதே ஸ்மால் ஐசிங்கிறது
beta times small ib. This is the collector current due to signal. Collector current due to signal. அப்போ இந்த IC அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா beta times IB plus IB இப்படி எழுதலாம். Right? So this is about three different types of currents. So currents என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது when the signal is present, when the signal is not present. So sum பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். So இது single stage amplifierல base current, emitter current and collector current பத்தின விஷயம். அடுத்ததா இதில் இன்னொரு விஷயம் gain, frequency response curve. இங்கே இந்த சிக்னல் வந்து ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும் பொழுது, சிக்னலை நம்ம ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும் பொழுது இதில் ஆம்ப்ளிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? கெயின் அப்படிங்கிறது அவுட்புட் டு இன்புட் ரேஷியோ எந்த மாதிரி எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் வருதா இல்லை வேறு ஃப்ரீக்வன்சிக்கு வேறு மாதிரி வருதா அப்படிங்கிறதா வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ்லேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற விஷயம். ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ், frequency response curve. So it is the curve between input frequency to the voltage gain. So நம்ம ஒரு drawing வரைஞ்சோம் அப்படின்னா it's a curve between, so x axisல frequency இருக்கும் in terms of hertz, y axisல voltage gain. So voltage gain has no unit. So இதில் when you draw this, it will be looking like this for a single stage amplifier. So இதில் பார்க்கும் பொழுது இந்த frequency response curveல நம்ம மூணு டிவிஷன்ஸ் போடுறோம். ஸோ இந்த ரீஜியன் ஒரு டிவிஷன், இந்த ரீஜியன், தென் இதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரீஜியன். இது லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், ஜீரோலேருந்து இந்த வோல்டேஜ் கெயின் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் வரக்கூடியது லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். தென் இந்த சேச்சுரேட்டாக இருக்கக்கூடியது மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் சேச்சுரேட்டட். Then further frequency increase பண்ணும்பொழுது there is a decrease in voltage gain. இது high frequency range. இது high frequency range. இந்த மாதிரி நம்ம frequency response curve, that is the curve between frequency and voltage gain, இதை மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். அதோட கூடுதலாக இதில் ஒரு டேர்ம் நம்ம போட போகிறோம். One is F1, another one in the point F2. So F1 அப்படிங்கிறது lower cutoff frequency. F1ங்கிறது lower cutoff frequency. F2ங்கிறது higher or upper cutoff frequency. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மிட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோடைய மேக்னிடியூட், மேக்ஸிமம் மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டு அதில் 1/√2 டைம்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் மிட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய வேல்யூ தான் வந்துட்டு லோயர் சைடு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்பர் சைடு எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அந்த சைடு பார்த்தோம்னா அது வந்துட்டு அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த ரெண்டு எங்கே இந்த மேக்ஸிமம் ரேஞ்சிலிருந்து 1/√2 டைம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் எடுத்து இந்த சைடு டாட் வச்சு அது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா F1 தட் இஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஆப்போசிட் சைடு எடுத்துக்கிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா F2 அது ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ பேண்ட் வித் அப்படிங்கிறது
பேண்ட்வித் அப்படிங்கிறது ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அதுதான் பேண்ட்வித், ஆப்ரேட்டிங் பேண்ட்வித் ஆஃப் திஸ் சிங்கிள் ஸ்டேஜ் சிஇ ஆம்ப்ளிஃபையருடைய ஆப்ரேஷனல் பேண்ட்வித். ஸோ இந்த பேண்ட்வித்தில் என்ன அர்த்தம்னா, இந்த பேண்ட்வித்தில் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே இந்த பேண்ட்வித்தில் இந்த சர்க்கியூட் வில் கிவ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிஃபிகேஷன். இதனுடைய பியாண்ட் திஸ் பேண்ட்வித் லோயர் அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸில் இது என்ன கொடுக்குன்னா அந்த அளவுக்கு அதிகமான ஆம்ப்ளிஃபிகேஷன் கொடுக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சிங்கிள் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிஃபிகேஷன் ஏன் ரெக்வயர்ட், எப்படி ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்குது, ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி ஆம்ப்ளிஃபை ஆகிறதுங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டதுனால அது சேம் இஃப் யூ அப்ளை ஹியர் நமக்கு இங்கே ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்கும். ரைட், இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ், அந்த சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த சிக்னல் இன்புட்டாக கொடுக்குறோம், இந்த சிக்னல் மட்டும் உள்ளே போகும், உள்ளே போகிற சிக்னல் டிரான்சிஸ்டர் ஆக்ஷனால் ஆம்ப்ளிஃபை ஆகி இங்கே வந்துடும். இந்த டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரலாம். ஸோ இதில் நம்ம ஒரு சிக்னலை கொடுத்துட்டு ஆம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறோம். சிக்னல் கொடுக்காம வெறும் விசிசி மட்டும் ஒரு சர்க்யூட்டில் உள்ளே போயிட்டு அவுட்புட்டில் டிசிக்கு பதிலாக ஏசியாக ஒரு ஆசிலேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கான ஆன்சர் எஸ்ன்னு வந்துச்சு. ஸோ அப்போ எஸ்ன்னு வரும்போது அது என்ன சர்க்யூட், அந்த சர்க்யூட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்கான லீட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை, பீப்புள்ஸ் பார்க் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி ஃபியூச்சர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் எதாவது சொல்ல நினச்சிங்கனாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ராம்ப்டாக பதில் சொல்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜோதிமுருகன் ருத்ரமூர்த்தி. நன்றி நண்பர்களே.